இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஒரு இன்ச் பட்டை, ரெண்டு கிராம்பு, 2 ஏலக்காய் மிக்சியில் போட்டு தூள் பண்ணிக்கலாம். பொடியாக இருந்துச்சுன்னா பொடியாகவே சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தோல் எடுத்துகிட்டு போட்டிருக்கணும். தோலோடு போட்டதுனால அரைப்படல, பட் இட்ஸ் ஓகே. மற்றதெல்லாம் ஃபைன் பவுடர் அரைஞ்சிருச்சு. இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 400 கிராம் மைதாக்கு 200 கிராம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். ட்ரை இன்க்ரீடியண்ட்டோடவே கொக்கோ பவுடரும் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஒரு தடவை சீல் பண்ணிவிட்டு சளிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடும். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதெல்லாம் நல்லா சீவ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, லவங்கம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா சளிச்சு சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா பிளெண்ட் ஆகிடும். இது வந்து ஆரஞ்ச் ஜூஸில் நம்ம நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருக்கோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருக்கோம். இதில் நம்ம சர்க்கரையை போட்டு கலந்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கேரமலைஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும். நம்ம வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறதுனால கலர் நேச்சுரலாகவே வந்துடும்ட்டு நான் வந்து கேரமலைஸ் பண்ணலை. இதில் நல்லா கரைய விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக ஆரஞ்ச் ஜஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த ஃப்ளேவருக்காக. இது வந்து நான் ஆல்கஹாலிக் தான். ஆரஞ்ச் ஜூஸில் தான் நம்ம வந்து சோக் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நான் வந்து இந்த வெட் மிக்சர்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ட்ரை மிக்சரையும் வெட் மிக்சரையும் எடுத்து ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இட்லி மாவை விட கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி, கோரிங் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஜஸ்ட்டு டிக்டேட் தான் பண்ணுற ரெசிபியை என் ஹஸ்பண்ட் செய்கிறாங்க. இப்போது இதில் மெல்டட் பட்டர் அப்படி இல்லைன்னா கீ சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அண்ட் இந்த ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் இதை நம்ம சேர்க்குறோம். ஸோ பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் ஷீட் போட்டு லைட்டாக கீ போட்டு க்ரீஸ் பண்ணிக்குவோம். அடியில் அப்போ தான் ஒட்டாமல் நீட்டாக வரும். அதுக்காக பேஸாக வச்சு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு எடுத்துட்டேன். மேலே வந்து ஒரு பிளேட்டை வந்து வச்சுக்கிறோம். கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்காக ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு இட்லி மாவு பதத்தில் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும்.
இதை நம்ம கேக் டின்னில் ஃபில் பண்ணிடலாம். பாதி அளவுக்கு மட்டும்தான் ஃபில் பண்ணணும். அப்போ தான் புஃப்னு வரும்போது அது ஸ்பேஸ் இருக்கும், இல்லைனா வந்து இடம் பத்தாது. இதை வந்து ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இதில் வேணும்னா மேலே கார்னிஷிங்க்கு நம்ம ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் கிரேப்ஸு, அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி ரெட் கலர் இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் மேலே கார்னிஷிங்க்கு. இதிலே கொஞ்சம் கேஷ்யூஸும் வந்து பார்க்க அழகாக இருக்கணும்னு கார்னிஷிங்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தோசைக்கல் ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. இது க்ளோஸ் பண்ணுற இந்த மூடியும் வந்து நல்லா ஹீட் ஆனால் தான் உள்ளார அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை ஹீட் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு நம்ம கேக் பேட்டர் எடுத்து உள்ளே வச்சிடலாம். ரிமைனிங் இருக்கிற மாவை ஏர் ஃப்ரையரில் வச்சுக்கலாம். 160 டிகிரி 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ரிமைனிங் பேட்டரை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இதுலேயே லைட்டாக நான் கார்னிஷ் பண்ணிட்டேன். ஸோ இது 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆனதும் நம்ம இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போது இந்த பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு திரும்ப நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 35 மினிட்ஸ் பேக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைமிங் பார்த்துக்கலாம். இது 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட கேக் பேட்டரை உள்ளே வச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு 35 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுப்போம். 160 டிகிரி செல்சியஸ்லேயே வச்சு. ஃபர்ஸ்ட்டு 30 மினிட்ஸ் வச்சு பார்க்கலாம். அப்புறம் டைம் பேக் ஆகலை சரியானா மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி நம்ம அடுப்பில் வச்சு குக் பண்ணது ஃபுல் லோ ஃப்ளேமில் தான் வச்சோம். ஃபுல் சிம்மில் தான் வச்சு குக் பண்ணோம். ஒரு 45 மினிட்ஸ் சாலிடாக ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வந்திருக்கு. கிளியராக இருக்குது. நல்லா குக் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். பாருங்கள், இது 30 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். க்ளீனாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுவும் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இதுவும் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இது நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கட் பண்ணி செக் பண்ணிடலாம். கேக் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பர். நல்லா குக்காக இருக்குது. டேஸ்ட் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதையும் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
ஸோ நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சதும் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. அதே நேரத்தில் தோசைக்கல்லில் வச்சதும் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தாச்சு. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. மேலே டெக்ஸ்சர் சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபியோட கம்ப்ளீட் மெஷர்மெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த ரெசிபியை இதே மெஷர்மெண்ட்டோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.